ஹாய் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி மகாசாந்த் வேர்ல்ட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மகாசக்தி மாரியம்மனோட சக்தி கரக பூஜை தான். இந்த பூஜை எங்கே நடக்குதுன்னா நம்ம தீர்த்தக்காளி அம்மன் கோவில்கிட்ட தான் நடக்கிறது. வழக்கமாக இந்த பூஜையை குருசுவாமி நடத்துவார். இப்போ அவர் இல்லாததுனால அவங்க பிள்ளைங்க எடுத்து நடத்துகிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், கரகத்தை ஜோடித்து அதுக்கு மாங்கல்யம் தாரணம் பண்ணுறாங்க. பூஜையை இப்போ தொடங்க போகிறாங்க. இங்கே மாலை போட்டிருக்க எல்லா சக்திகளும் இங்கே கோயில் முன்னாடி இருப்பாங்க. இன்னும் சில நேரத்தில் பூஜை ஆரம்பிக்க போகுது. இந்த பூஜையை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மருளாடி எப்படி நிற்கிறாங்கன்னு. இங்கே மாலை போட்ட சில சக்திங்க அவங்க மேலே சுவாமி வரும், அதாவது மருளாடுவாங்க. மருளாடி அவங்கள உத்தரவு கேட்குவாங்க. அந்த உத்தரவு யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கரகம் போகுன்றது தான் ஐதீகம். அதாவது இந்த மகாசக்தி மாரியம்மனோட கோயிலோட ஐதீகம் இது தான். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தராக மருளாடி வராங்க. அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் அப்புறமா கரக பூசாரிங்கெல்லாம் அதை வழி நடத்துகிறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஒரு ஊர்லேயும் ஒரு விதமான பூஜைகள் நடக்கும். அவங்களோட சம்பிரதாயம் சாஸ்திரம் எப்படி இருக்கோ அது நடக்கும். இது இந்த திலக் நகர் மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் நடக்கிற ஒரு ஐதீகம். அதாவது மருளாடி அவங்க உத்தரவு கொடுக்குறவங்களுக்கு தான் இந்த கரகம் போய் சேரும்ன்றது. இந்த அம்மாவோட சக்தி நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பழையசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுசாக வரவங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு வாட்டி இந்த அம்மனை தரிசனம் பண்ணி உங்களோட கோரிக்கை நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க நிறைவேற்றுவாங்க. இந்த ஆலயத்தோட சக்தி என்னங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை, நீங்கள் கண்கூடாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. ஸோ என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போய் நான் எங்கேருந்து எடுக்கிறனோ அதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பார்த்திங்களா, மருளாடுறாங்க பாருங்கள். ஒருத்தராக மருளாடி அவங்கள எல்லாருக்குமே மருளாடுறவங்களுக்கெல்லாம் கரகம் கிடைக்காது. அந்த உத்தரவு யார் கரெக்டாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒரு வழியாக 3 கரகத்துக்கும் உத்தரவு கிடைச்சாச்சு. உத்தரவு கிடைச்சதுக்கப்புறம் அந்த உத்தரவு யார் கொடுத்தாங்களோ, அதாவது அந்த மருளாடி கரெக்டான உத்தரவு யார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே, அவங்க தலைமையில் இந்த கரகத்தை வச்சு நம்ம திலக் நகர் எல்லா வீதியும் உலா வருவாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, கரக ஜோடித்தவங்க, அதாவது அந்த பூசாரிங்க அந்த கரக உத்தரவு கொடுத்தவங்க மேலே வச்சு அவங்கள தயார்படுத்தி அவங்கள கொண்டு வராங்க. இதுக்கப்புறமா அவங்க நம்ம எல்லா வீதியிலையும் நடனம் ஆடி அழகாக கோயிலில் சேருவாங்க. கோயில் சேர்ந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒரு பூஜையாக தொடரப்போகுது. என்னோடய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யார் யார் வரலையோ, யார் யார் நேரடியாக பார்க்க முடியலையோ அவங்க எல்லாம் என்னோடய வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். வண்டியா போட